திஸ்ஸமஹாராம சந்துன்கம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச எமது நாட்டை இன்று ஹெரோயின் மத்திய நிலையமாக மாற்றுவதற்கும் போதைப்பொருள் நாடாக மாற்றுவதற்கும் போதைப்பொருள் விநியோகத்தர்கள் நிறைந்த நாடாக இலங்கையை மாற்றுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த போதைப்பொருள் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை விடுவிக்குமாறும் இதற்கான அறவீடுகளை குறைக்குமாறும் போலீசார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். எவ்வாறு செயற்படுகின்றனர் என்பதை பாருங்கள். கடிதத்தை வழங்கியது உண்மை எனவும் கொள்கலனிற்கு உள்ளே இருக்கும் பொருட்கள் குறித்து தான் அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் கூறுகின்றார். இப்படியாக கருத்துக்களை கூறுகின்றனர். போதைப்பொருள் அரசர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப்பொருள் கொள்கலனை விடுவிப்பதற்கான கடிதத்தை வழங்கிய நபர்கள் சட்டத்திற்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். தேங்காய்களை திருடிய சிறார்கள் சட்டத்திற்கு முன் கொண்டு வரப்பட்டனர். நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட பெலியுயா தோட்டத்தின் மேற்பிரிவில் இன்று நடைபெற்ற கிரிக்கெட் சுற்றுப் போட்டியொன்றிற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஏ ஸ்ரீரங்கா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வெளியோய தோட்ட உத்தியோகத்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா கலந்து கொண்டார். இதன்போது வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கேடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கி வைத்தார். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் யார் வருகின்ற பொழுதும் எந்த வெத்திலையில கேட்டு யானைக்கு போற, யானையில கேட்டு வெத்திலைக்கு போய் எல்லாரும் அமைச்சர் ஆகிறார்கள் இந்த நுவரெலியா மாவட்டத்திலே. அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தியவரும் கூறினார், அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார் என்று. அமைச்சர் அல்ல, இன்றும் எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நுவரெலியா மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு நாள் இதே இடத்துல வச்சுதான் நான் ஒரு கதை சொன்னான் அந்த மீட்டிங்ல. நீங்கள் திகாம்பரம் கட்சி ரங்கா கட்சி என்று அடிபடாதீங்க, ராஜதுரைக்கு ஓட்டு போட வேணாம் என்று திகாம்பரமாக்களும் திகாம்பரத்துக்கு ஓட்டு போட வேணாம் ராஜதுரை நீங்க அடிபடுறீங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒண்டா கேண்டீன்ல இருக்கிறாங்கன்றத 1.5 வருஷத்துக்கு முதல் இந்த ஸ்டேஜ்ல வச்சுதான் சொன்னான். ஆனா இன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் உண்டு. நீங்க லயத்துல இருந்து அடிபட்டதால என்ன பிரயோசனம்? நீங்கள் திகாம்பரம் கட்சி வேற, அனுமந்தொண்டமாட்ட கட்சி வேற என்று சொல்லி அடிபட்டீங்க. அவங்க ஒண்டா தான் கேண்டீன்ல தேர்தல் கொடுக்கறான்னு சொன்னேன். இப்போ 1.5 வருஷத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் வர ஓடிதான் ரங்கா 1.5 வருஷத்துக்கு சொன்ன கதை சரியன்றது உங்களுக்கு தெரிஞ்சது. இதைத்தான் நான் சொல்றேன், அரசியல்வாதிகள் உண்டாயிருவார்கள், நீங்க உண்டாயிருங்க. ஆனவடியா நான் சொல்றேன், லயத்தில் இருக்க நாங்களுக்கு கட்சி வேண்டாம். ஆளுங்கட்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு சிலரினால் தெரிவிக்கப்படுகின்ற கருத்து தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கருத்து தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். இது உண்மையிலேயே வெகுளித்தனமான கருத்து. இவ்வாறான கருத்துக்களை கேட்கின்றமையினாலேயே நான் கவலை அடைகின்றேன். ஏனையோரினால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அரசியல் பயணத்தை நிறுத்தி விடுவேன் என்ற எண்ணத்தில் எமது கட்சிக்குள் இருக்கின்றவர்களே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். யார் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர் என்பதனை நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன். குருநாகல் நகரில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங்க கருத்து வெளியிட்டார். சஜித் பிரேமதாச ஏன் இந்த தலைமைத்துவ சபைக்குள் செல்வதில்லை என்று பலர் கேட்கின்றனர். மகா சங்கத்தினர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தனர். தலைமைத்துவம் அதனை ஏற்றுக்கொண்டது. இதன் பின்னர் கட்சியின் தலைமைத்துவத்தினால் 19 நிர்வாகசார் விடயங்கள் அடங்கலாக அவருடைய அதிகாரங்களை தலைமைத்துவ சபைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. நிர்வாக ரீதியான 19 விடயங்களையும் கட்சி யாப்பிற்குள் எவ்வாறு உள்வாங்குவது என்பது தொடர்பில் எனது வீட்டில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் மகா சங்கத்தினர் கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாச உட்பட பேராசிரியர் திசாநாயக்க மற்றும் சில உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இங்கு குறிப்பிட்ட 3 விடயங்கள் குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் நான் தலைமைத்துவ சபைக்குள் வருவதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். நான் அனைத்து கலந்துரையாடல்களிலும் பங்கு பற்றியவர் என்ற அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறும் கட்சி சம்மேளனத்தில் அந்த 3 விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு சஜித் பிரேமதாசவை தலைமைத்துவ சபைக்குள் உள்வாங்க கட்சி நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புகின்றேன். සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා මේ නායකත්ව මණ්ඩලය තුළට ගැනීම සඳහා පක්ෂයේ ක්‍රියා කරයි කියලා.
ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா உள்ளிட்ட குழுவினர் இன்று வனாத்தமுள்ள சரணபால மாவட்ட பகுதிகளுக்கு சென்று மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். சரத் பொன்சேகாவுடன் ஜனநாயக கட்சியின் கொலன்னாவ பிரதான அமைப்பாளர் சுசில் கிந்தல் பெட்டிய உள்ளிட்ட குழுவினர் இதன்போது கலந்து கொண்டனர். வேறு இடங்களில் குடியமர்த்தும் திட்டம் உள்ளதாக மக்கள் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். දැන් අපෙන් ගන්න යනවා ලක්ෂ ගණන්. මේ තියෙන්නේ මේක තමයි මේගොල්ලෝ දෙන කොලේ. දුම් කරන්න අපි නිවසක් ඉල්ලන්න කියලා. අපි නිවසක් ඒගොල්ලන් කියන්නේ අපිට ගියන්න නෑ වගේ. අපි ඔප්පු තියෙන මිනිස්සු මේ ඔප්පුවේ කොපියක් තියෙනවා. මට ඔප්පු මේ මම මේ රෙජිස්ටර් කාර්යාලයෙන් මේක එළියට ගත්ත. මේ ගියක් නැති ඉල්ලන්න කියලා කියනවා නම් මේක ඉල්ලන්න පුළුවන් මේ පැත්තේ නැති අයට. දැන් ඒකනේ සර් ආරාධනාවක් නැතුව අපි හදවතින්ම සර් ගෞරව කරන්න ඕනේ මේ වගේ වෙලාවක අපි වෙනින් පෙනී සිටිනවා කියලා. අපි මේ කතා කරන්න අනිවාර්යයෙන්. ඔප්පු තියෙනවා. 60 தொடக்கம் 65 வருடங்களாக காணி உறுதி பத்திரங்கள் காணப்படுகின்றன. இந்த உறுதி பத்திரங்களுக்கு கடன் பெற்றுக் கொண்டமைக்கான சான்றிதழ்களும் உள்ளன. ஆனால் இன்று அந்த உறுதி பத்திரங்கள் பெறுமதி இல்லை என்று கூறுகின்றனர். விண்ணப்ப படிவத்தை தந்து வீடு கேட்குமாறு கூறுகின்றனர். எமக்கு வீடு கேட்க வேண்டியதில்லை. 60 ஆண்டு காலமாக இந்த வீட்டிலேயே வாழ்கின்றோம். මේක තවදුරටත් අසාධාරණයක් වෙන්නේ ඔවුන්ට වළංගු ඔප්පු පවා මේ இது அநீதியான செயல். அங்கீகரிக்கப்பட்ட உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான விடயங்கள் எமது சட்டத்தரணிகளுடன் ஆராய்கின்றோம். පිළිබඳවත් අපේ නීතිඥයින් මාර්ගයෙන් අපි සලකා බලාගෙන ඒ සඳහා කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. தரம் இல்லாமல் தொடர்மாடி வீடுகளை அமைத்து அதற்குள் மக்களை சிறைப்படுத்தும் முயற்சியை இது. அரசாங்கம் இதனை முன்னெடுப்பதாக எமக்கு தெரிகின்றது. பொது மக்களுக்காக இந்த பிரச்சனையில் தலையிட்டு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக உறுதி அளிக்கின்றோம். சுனாமி ஆழிப்பேரலை பல வடுக்களை ஏற்படுத்தி சென்றாலும் அதனால் பாதிக்கப்பட்டோர் மனம் தளராமல் தமது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவின் ஓந்தாச்சிமட கிராமம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திகள் தாமதமடைந்தாலும் அந்த பிரதேசத்தில் உள்ள பெண்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சுய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது வாழ்வாதாரத்திற்காக பனை ஓலை உற்பத்தி பொருட்களை செய்வதில் இவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் சுய தொழிலை செய்து வந்தாலும் அவற்றிற்கான மூலப்பொருட்களை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓலை வட்டி வர நாங்க ஓலை வட்டிட்டு வந்து அதை காய வச்சு பாந்து வட்டி இழச்சி பொத்தி மட்டை கட்டி சாயம் பொத்தி மட்டை கட்டி தான் கொண்டு விற்கணும். கஷ்டமான தொழில் தான். என்ன செய்யற தொழில் இல்லாத காரணத்தால இதை செய்து கொண்டு இருக்கோம். அவருக்கு மேலாது வயது வயது வேலை செய்ய இயலாது. அவரு கை கால் கடுக்கிற மிகவும் கஷ்டமா இருக்கு. தொழில் இல்லை அவருக்கு. பிச்சை சம்பளம் கேட்டு எழுதி போட்டிருக்கோம். பனை ஓலை பெட்டி, பனம்பாய், சுழகு, தொப்பி போன்ற பல்வேறு பனை உற்பத்தி பொருட்களை விற்று கிடைக்கும் பணத்தில்தான் இவர்கள் தமது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். விடாமுயற்சியின் மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு மேலும் பல்வேறு உதவிகள் கிடைத்தால் வாழ்வாதாரம் சிறப்படையும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மாலம்பே விக்டரி விளையாட்டுக் கழகத்தின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அணிக்கு 6 கொண்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடைபெற்றது. மாலம்பேயில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளை சிரச ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் SM மரிக்கார் வழங்கினார். இலங்கையில் இன்று பல்வேறு பிரதேசங்களிலும் இத்தகைய விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இத்தகைய போட்டிகளின் இறுதிச் சுற்றுகளை தேசிய அணியை போன்று பகலிரவு போட்டியாக ஏற்பாடு செய்ய இளைஞர்கள் இன்று முன் வந்துள்ளனர். சிரச FM கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகளினூடாக நாங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று பலனளிக்கின்றது. இதுவே இன்று நாட்டின் செயற்பாட்டு முறையாக காணப்படுகின்றமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. கேகாலை அவிசாவளி வீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற மீள்திருத்த பணிகளின் போது அந்த பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் கேகாலை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கேகாலை அவிசாவளை வீதியில் அரந்தர என்ற பகுதியில் நேற்று முன்தினம் இந்த மனித எச்சங்கள் வெளிப்பட்டுள்ளன. பெகோ இயந்திரத்தில் மண்ணை வெட்டுகையிலேயே குறித்த மனித எச்சங்கள் காணப்பட்டுள்ளன. பிந்தனிய போலீசார் இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததன் பின்னர் குறித்த மனித எச்சங்கள் கேகாலை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று குறித்த மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க எடுத்துச் சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் இந்த இடத்தில் மண்வெட்டி கொண்டிருக்கையில் மனித எச்சங்களை கண்டோம். அதற்கு பின்னர் மண்வெட்டுவதை நிறுத்தும்படி கூறினார். பழுத்தின் உரையில் சுற்றப்பட்டு எலும்பு கூடுகள் காணப்பட்டன. முதலில் லொரி ஒன்றுக்கே மண்ணை ஏற்றினோம். இதன் போது ஆடை துண்டுகள் வெளிவந்தன. இதனை நாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதன் பின்னரே சென்று பார்த்தோம். அப்போது அங்கு மனித எச்சங்கள் காணப்பட்டன. ஜனசெத்த முன்னணியின் தலைவர் பத்தரமுல்லே சீலரத்ன தேரர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் நேற்று தினம் கார் பந்தயம் இடம்பெற்றதை நான் பார்த்தேன். கடந்த ஆண்டும் இவ்வாறு கார் பந்தயம் நடத்தப்பட்டது. எனினும் கடந்த ஆண்டு நடைபெற்ற கார் பந்தயத்திற்கான மின்சார கட்டணத்தை பொதுமக்களை செலுத்தினர். இம்முறை மின்சார கட்டணத்தை செலுத்துவது பொதுமக்களா அல்லது கார் பந்தயத்தை ஏற்பாடு செய்த குழுவினரா என்பது பொதுமக்களிடம் காணப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது. மின்சார கட்டணத்தை செலுத்தப் போவது அரசாங்கமா அல்லது ஏற்பாட்டு குழுவா என்பதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கீதா குமாரசிங்கவை பெந்தர எல்பிடிஏ தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தென் மாகாண சபை உறுப்பினர் அஜித் பிரசன்ன உள்ளிட்ட குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெந்தர எல்பிடிஏ பகுதியின் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற அதேவேளை இதன் போது அமைதியின்மையும் ஏற்பட்டது. இந்த கலந்துரையாடல் இடைநடுவில் நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அஜித் பிரசன்ன உண்ணாவிரத போராட்டத்தையும் ஆரம்பித்திருந்தார். எல்பிடிஏ பிரதேச சபையின் உறுப்பினர்கள் நால்வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். கீதா குமாரசிங்க என்னை மாத்திரம் நேற்று திட்டவில்லை. பெந்தர எல்பிடி தொகுதி அமைப்பாளராக அவரை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள நாம் தயார் இல்லை. கீதா குமாரசிங்கவை உடனடியாக பதவி விலக்குங்க. வேட்பாளர்களை களமிறக்க வேண்டுமாயின் பிரபல்யமான கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம், இதனை குழப்ப வேண்டாம் என்ற இந்த கோரிக்கையை நான் விடுக்க விரும்புகின்றேன். எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரசு டிவியில் இன்று காலை ஒளிபரப்பான பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விடயம் குறித்து கீதா குமாரசிங்க உண்மையில் இந்த விடயத்தில் சூழ்ச்சி காணப்படுகின்றது. இந்த முறை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுமாறும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுமாறும் பொதுமக்கள் என்னிடம் கோரிக்கை விடுத்தனர். மாகாண சபை நடவடிக்கைகளின் போது அஜித் பிரசன்ன தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வார். அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வர வேண்டாம் என அவர் கூறினார். 3 வருடங்கள் வர முடியும் என்றால் ஏன் தற்போது வர முடியாது? எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன? எனக்கு நாற்காலி ஒன்று ஒதுக்கப்பட்டு அதில் எனது பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.